மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டிய பெருந்தகை நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் அவர்கள். அவருடைய வம்சாவளியினர் வழிவந்தவர்கள் நாம் என்கிற பெருமிதமும் திமிரும் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும். எனக்கு நீ நாட்டுப்பட்ட சொல்லாங்க. நான் பாடி ஆடி நடித்து அதுக்காக பல முறை சிறைப்பட்டு குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் வீட்டை பற்றியே சிந்திக்காமல் இந்த நாட்டை பற்றி சிந்தித்தவர். எனக்கு ஒரு ஏக்கர் மண் வாங்க வேண்டும் என்று போராடாமல் உழைக்காமல் இந்த மண் என் தாய்மண் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடிய பரம்பரையில் வந்தவர்கள் நான். என் முன்னே இருக்கிற என் மருத்துவ சொந்தங்கள், நீங்கள் அறிய வேண்டும், உங்கள் மகன் உரிமையோடும் உறவோடும் உணர்வோடும் சொல்லுகிறேன். இதுவரை அரசியல் தளத்திலே நம்மிலே சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர், பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் எந்த பங்களிப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் அரசியல் பிறந்ததே அழகு நிலையங்களில் முடி திருத்தங்களில் தான். எவன் வந்தாலும் அங்கு உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துத்தான் அரசியல் பேசி வளர்த்துக்கான் சென்றிருக்கிறார். ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறார்களா? இல்லை. உங்கள் பிள்ளைகள் இதையெல்லாம் பார்த்து பொறுத்து சகிக்க முடியாமல் தான் சாதி மத உணர்ச்சிகள், சாதி மதம் எங்கள் அடையாளங்கள் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் எங்களுக்கு பெருமைமிக்க அடையாளம் என்ற உணர்வில் பிறவ தொடங்கி இன்றைக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படையை கட்டி எழுப்பி வருகிறோம். நான் உங்கள் மகன் வந்த பிறகுதான் முடிந்திருக்கிற மருத்துவ மகனுக்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பு தந்தேன் என்பதை பெருமையோடு இம்முறையும் அளிக்கிறேன். என்னுடைய போற்றதற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா லண்டன்ல இருந்து அடிக்கடி அன்பு தம்பிக்கு என்ற செய்தி அனுப்பார்கள். இப்போது நானே வந்து விடுவேன் தம்பியோடைய இந்த நிகழ்விற்கு. தம்பி நீங்க அவசியம் போக வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் போவனே. எனக்கு அழைப்பிதழ் தர வேண்டும் என்று என் தம்பி சொன்னான். உன் நேரத்தை வீணடிக்காத, நேரத்தின் அருமை தெரிந்தவன் உன் அண்ணன். நீங்க சோறு சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனா அடுத்தவன் நேரத்தை சாப்பிடக்கூடாது, நேரத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. நமக்கு சொல்லி வச்சவன் டைம் இஸ் கோல்டு, நேரம் பொன் போன்றதுன்னு சொல்லிட்டான். இல்ல, இந்த பொண்ணு போனா இன்னொரு பொண்ணை வாங்கிக்கலாம். வெள்ளக்காரன் நேரம் உயிர் போன்றதுன்னு சொல்றான், போனா வராதுன்னு தான் வந்துட்டான். வெள்ளக்காரன் மாதிரின்னு சொல்லுவான். அவன் நேரத்தை கடைபிடிப்பான். 5:10 நீங்க வரணும்னா 5:10 வரலைன்னா எவனா இருந்தாலும் எந்திரிச்சு போயிடும். அவனுக்கு நேரம், அதனாலதான் அவன் சாதிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு நேரம் 10 மணிக்கு நிகழ்ச்சினா 11 மணிக்கு வந்து சேருவான். இதனாலதான் இந்த நாடும் மக்களும் இப்படி ஒரு